அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ரம்ஜான் எல்லாம் எப்படி கொண்டாடினீங்க? நல்லா கொண்டாடினீங்களா? ஈதெல்லாம் நல்லபடியாக போச்சா? ரொம்ப 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 சந்தோஷம். நான் எல்லாத்துக்காகவும் துவா கேட்டேன். யார் வீடியோ வேணும்னு கேட்டிங்களோ, யார் யார் உங்களுக்காக என்னென்ன நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிங்களோ, உங்கள் எல்லாத்துக்காகவும் நானும் துவா கேட்டேன். துவா கேட்டுக்கிட்டே இருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ரம்லான் மாதம் நோன்பிற்கு பிறகு வைக்கக்கூடிய சிறந்த நோன்பு என்றால் அது ஷவ்வால் 6. இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புக்கு என்று குறிப்பிட்டு எந்த ஒரு சட்டங்களும் கிடையாது. வழக்கமாக ரம்ஜான் மாதத்தில் எப்படி நோன்பு வைப்போமோ அப்படி தான் ஷவ்வால் நோன்பும். ஷவ்வால் 6 நோன்பின் சிறப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரம்லான் மாதம் நோன்பு நோற்று அதைத் தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் போன்றவர் ஆவார். இடம்பெறும் நூல் முஸ்லிம் 2159. காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தையானது ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய அர்ஃபா நோன்பு, ஆஷுரா நோன்பு, ரம்லான் மாதம் நோன்பு என அனைத்துமே அடங்கும். சுபஹானல்லாஹ். இந்த 6 நோன்புமே நாம் வைப்பதால் இந்த அனைத்து நோன்புகள் வைத்த நன்மையும் கூலியும் கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மூமினான நாம் ஒவ்வொருத்தரும் இந்த ஷவ்வால் மாதத்தின் 6 நோன்பும் வைப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யவும். ரம்லான் மாதத்தில் நாம் சஹருக்கும் இஃப்தருக்கும் செய்தோமோ அதே மாதிரி தான் ஷவ்வாலுடைய 6 நோன்பும். ரம்லான் நோன்பில் எந்த மாதிரி விஷயம் செய்யலாம், எந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாதுன்னு இருக்கோ அதே மாதிரி சட்டங்கள் தான் ஷவ்வால் 6 நோன்பிலும் நாம் பின்பற்ற வேண்டும். ஷவ்வால் நோன்பை எப்போது வைக்க வேண்டும்? ஷவ்வாலுடைய முதல் நாளான தவிர்த்து 2ஆம் தேதியிலிருந்து அதே மாதம் முடிவதற்குள் இடைப்பட்ட நாட்களில் இந்த 6 நோன்பை வைக்க வேண்டும். ஷவ்வாலுடைய நோன்பை தொடர்ந்து வைக்க வேண்டுமா அல்லது விட்டு வைக்க வேண்டுமா? இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ரம்லான் மாதம் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் போல் ஆவார். ஷவ்வாலுடைய நோன்பு தொடர்ந்து வைக்கணும் என்றால் அவ்வாறு கிடையாது. ரம்ஜான் நோன்பு முடிந்த உடனே தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும் என்றால் ரம்லான் முடிந்து அடுத்து வரும் நாள் நமக்கு ஈத் பெரும் நாள் அன்று நோன்பு வைப்பது ஹராம் ஆகும். இந்த ஹதீஸுடைய கருத்தானது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஷவ்வாலுடைய மாதத்தில் 2ஆம் தேதியிலிருந்து அந்த மாதம் முடிவடைவதற்குள் நம்மளால் எப்போ முடியுமோ தொடர்ச்சியாகவோ அல்லது தனித்தனியாக வைத்துக்கொள்ளலாம். எப்போ வைத்தாலும் நோன்பு தான், அதற்கான கூலி நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எந்த நோன்பை முதலில் வைக்க வேண்டும்? ரமலானின் கலாவான நோன்பு அல்லது ஷவ்வால் 6 நோன்பு என்றால் முதலில் நாம் வைப்பது ஷவ்வால் 6 நோன்பு. ஏனென்றால் ரமலானின் கலா நோன்பு வைப்பதற்கு அடுத்தடுத்த மாதங்கள் தொடர்ந்து ஷவ்வாலுடைய மாதம் வரை நமக்கு டைம் இருக்குது. ஆனால் இந்த 6 நோன்புக்கு கிடையாது. ஷவ்வால் மாதம் 6 நோன்பை அந்த மாதத்தில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அதனால் முதலில் ஷவ்வால் 6 நோன்பை வைக்க வேண்டும். ஆயிஷா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹலா நோன்பை ஷாபான் மாதம் வரை தாமதம் செய்துள்ளார்கள். ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி 1950. எனவே நாமளும் ஹலா நோன்பை பின்பற்றிவிட்டு ஷவ்வாலின் 6 நோன்பை முதலில் வைப்பது சிறந்த முறையாகும். ஷவ்வால் நோன்பு சுன்னத்தா அல்லது நஃபீலா? ஷவ்வாலுடைய 6 நோன்பானது விரும்பத்தக்க சுன்னத்தாகும். இந்த 6 நோன்பானது நன் மீது கட்டாய கடமை இல்லை என்றாலும் விரும்பத்தக்க சுன்னத்தாக இருப்பதால் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருத்தரும் நோன்பு வைப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி செய்யலாம். நாம் வைக்கும் நோன்புகள் எல்லாம் குறைவானதாக அல்லது நிறைவானதாக என்று மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய அமல்கள் எல்லாம் நிறைவாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. குறைவாக இருந்தால் நம்மால் மீண்டும் அமல் செய்து சரி செய்ய முடியாது. அதனால் உயர்வான அமல்களான நஃபில் நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள், சதகா இவற்றின் மூலமாக நன்மைகளை பெற்று நம்முடைய ஃபர்லான அமல்களில் இருக்கக்கூடிய குறைகளை பூர்த்தி செய்து குறைகளை நிறைகளாக மாற்றலாம். சுன்னத் மற்றும் நஃபில்களின் அமல்கள் மூலம் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் நம்மால் பெற முடியும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி. ஷவ்வால் 6 நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் கலாவாக வைக்கலாமா என்றால் ஹலா செய்ய தேவை கிடையாது. ஏனென்றால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத் கிடையாது. விரும்பத்தக்க சுன்னத் தான் இந்த ஷவ்வால் 6 நோன்பு. அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.